நம்ம நாட்டில் உள்ள கடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதோட ப்ளஸ் வந்து இந்த கேப்சூல் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். இன்னும் சின்ன கேப்சூலு. இது எந்த கம்பெனியும் நமக்கு அதெல்லாம் நம்ம தேவையில்லாதது. இது நமக்கு வேண்டாம். இதை வந்து அப்படியே வந்து யாருமே சாப்பிடாதீங்க. ஆனால் இதே மாதிரி கம்பெனி வந்து விற்கிறாங்க, விலை கம்மியாக விற்கிறாங்க. பட் ஆனால் இதை எடுத்துக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். பிளாஸ்டிக் கண்டென்ட் நிறைய கலந்துருப்பாங்க இந்த இதில். ஸோ அதனால் இதை நீங்கள் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். முக்கியமாக லேடிஸ் இது கண்டிப்பாக எடுக்காதீங்க. எந்த ப்ராப்ளமும் இதில் சால்வ் ஆகவே ஆகாது. அதே பாருங்கள், நம்ம கம்பெனியோட கேப்சூலை பாருங்கள், ஒமேகா 3 கேப்சூலு. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நான் வித்தியாசம் தெரியறதுக்காக தான் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். இதை நான் இப்போ 1 மாதமும் சாப்பிட்டுருக்கேன். நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. எனக்கு 3 சிசேரியன் ஆகிருக்குது. இந்த பேக் பெயின்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு ஜாயின்ட் பெயின் நல்லா குறைஞ்சிருக்குது. நான் இப்போ வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ லேடீஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒமேகா 3 கேப்சூல் ஓரிப்ளிம். நீங்களே பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விலை கூட இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கும். டிப்ரெஷன் குறையுது, ஹேர் ஃபால் கம்மியாகுது, ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகி ஹேர் க்ரோத் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப குறையுது ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு வந்து எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வெளியில் போகிறவங்க இருந்தாலும் எவ்வளோ வேலைகள், ப்ரெஷர் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க ரொம்ப ரிசல்ட் நல்லா கிடைக்கிது. ஸோ